நம்ம குளிக்கிற குளியலை வந்து 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தெய்வ குளியல்னு சொல்லுவாங்க. அப்போது தெய்வங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் வந்து ஆகாசத்தில் அப்படியே பறந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் குளிச்சுட்டு நம்ம சாமியை வணங்கினோன்னா நல்லதே நடக்கும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா தேவர்கள் குளியல். தேவர்கள் எல்லாம் எழுந்து குளிக்கிற நேரத்தில் தெய்வங்களை எல்லாம் வணங்குவாங்க. அந்த நேரத்தில் நம்ம குளித்தோம்னா நமக்கு நல்லதே கிடைக்கும். ததாஸ்து சதாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. எதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளை வாழ்த்துறதுக்காக. தெய்வ குளியல் அடுத்து பிரம்ம குளியல் இந்த முடிச்சுட்டோம்னா முனியவர்கள் எல்லாம் செய்கிற ஸ்தானம். அவங்கெல்லாம் வந்து நதிக்கரையில் போய் குளிச்சுட்டு எல்லா உலக சேமமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தது மனித குளியல். மனித குளியல் வந்து 6லேருந்து 8 மணிக்குள்ளே குளிச்சுட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வீடியோவை அடுத்த வீடியோ போடுறோம் பாருங்கள்.